உலகில் விமான நிலையமே இல்லாத நாடுகளை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது இந்த உலகத்துல 195க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல விமான நிலையம் இல்லாத நாடுகளை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ விமான நிலையமே இல்லாத நாடுகள் எந்தெந்த நாடுகள் அப்படின்ற தகவலை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். விமான நிலையமே இல்லாத அந்த 5 நாடுகள் எங்க இருக்கு, ஏன் அங்க விமான நிலையம் இல்லை அப்படின்ற முழு தகவலையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல இருந்து நாம இன்னொரு நாட்டுக்கு போகணும், இல்ல ஒரு நாட்டிலேயே நம்மளுடைய நாட்டிலேயே ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு சீக்கிரமா ஒரு மிக குறைந்த நேரத்தை செலவழிச்சு நாம ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா அதுக்கு முக்கியமான ஒரு வழித்தடம் அப்படின்னு சொன்னா வான்வழி தடம் தான். ஸோ வான்வழி தடத்தின் மூலியமா தான், அதாவது விமானங்கள் மூலியமா ஹெலிகாப்டர் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மிகவும் சீக்கிரமா வந்து போய் சேர முடியும். ஸோ நாள் கணக்குல மாத கணக்குல போகக்கூடிய இடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணி கணக்குல வந்து நாம போயிடலாம். ஸோ உலகத்தோட இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போறதுக்கு அதிகபட்ச டைமிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 மணி நேரம் இல்ல 20 மணி நேரத்துக்குள்ள மிக தொலைதூர விமான பயணம் அப்படின்னு சொன்னா கூட அது வந்து 18 மணி நேரம் இல்ல 20 மணி நேரத்துக்கு குறைவானதான் பார்க்கப்படும். ஸோ ஒரு நாள்ல நாம போக முடியும். ஆனா அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல, அதாவது சில குறிப்பிட்ட இடங்களுக்கு நாம உடனே போன சொன்னா ஒரு 2 ஹவர் 3 ஹவர் டிராவல் பண்ற இடத்த 10 நிமிஷம் 20 நிமிஷத்துல நாம போய் சேர முடியும். அப்படி விஷயமா பார்க்கப்படுது விமானம் மூலியமா நம்ம போகக்கூடிய விஷயங்கள். இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல விமான நிலையமே இல்லாம சில நாடுகள் இருக்கு. சோ எப்படி இவங்க விமான நிலையம் இல்லாம இருக்காங்க, விமான நிலையம் ஏன் அவங்களுக்கு தேவைப்படல, விமான நிலையம் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தொலைதூர பயணத்துக்கு அவங்க எப்படி வந்து செயல்படுறாங்க அப்படின்ற தகவலை நாம பார்க்கலாம். விமான நிலையமே இல்லாத நாடுகள் லிஸ்ட்ல முதலாவது இடத்துல இருக்குது மொனாக்கோ. ஸோ மொனாக்கோ வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையில தான் இருக்கு. முழுக்க மலைகளால் நிறைந்த ஒரு நாடா இது பார்க்கப்படுது. அதனால இங்க விமான நிலையம் கட்டமைக்கக்கூடிய எந்த வசதியும் வந்து இல்லை. அதனாலதான் இந்த நாட்டுல விமான நிலையமே இல்லை. ஸோ இவங்க விமானத்தை பயன்படுத்த சொன்னா இவங்க அண்டை நாடான ஆஸ்திரியா இல்ல வந்து சுவிட்சர்லாந்துக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ அங்கிருந்து தான் இவங்க வந்து விமானத்தை பயன்படுத்துறாங்க. ஏன்னா இந்த 2 நாடுகளும் அவர்களுக்கு அண்டை நாடாவும் பக்கத்திலே இருக்கிறதுனால, இது குட்டி சின்ன நாடா இருக்கிறதுனால, சோ மலை பிரதேசம் அதிலும் பனி பிரதேசம் இது எல்லாம் நிறைந்திருக்கிறதுனால இங்க விமான நிலையம் அமைப்பது சவாலுக்கான விஷயமா பார்க்கப்படுது. அப்படியே மீறி நாம விமான நிலையம் அமைச்சாலும் இங்க விமானத்தை இறக்குவதும் ஏற்றுவதும் சவாலாக விஷயமா இருக்கும். அந்த காரணத்தினால இங்க விமான நிலையம் இல்லை. இந்த உலகத்திலே விமான நிலையம் இல்லாத நாடு லிஸ்ட் முதலாவது இருக்குது மொனாக்கோ தான். உலகத்திலே விமான நிலையம் இல்லாத நாடா வந்து பாத்தீங்கன்னா 2வது நாடு லிechtenstein தான் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இத்தாலிக்கு பக்கத்துலதான் இந்த நாடு இருக்கிறதுனால இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா விமான நிலையம் அமைக்கிறதுக்கான இடம் வந்து சரியானதாக இல்ல, மலை பிரதேசமா இருக்கிறதுனால இங்க வந்து விமான நிலையம் அமைக்கிறது ஒரு சவாலான விஷயமா பார்க்கப்படும் அப்படின்ற விஷயத்தினால இங்க விமான நிலையம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா விமான போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஜூரிச் அல்லது முனிச் இந்த விமான நிலையத்தை வந்து பயன்படுத்துறாங்க. இதன் மூலியமா அவங்க பயன்படுத்தி அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து அவங்களுடைய லிechtenstein அப்படின்னு சொல்ற இந்த நாட்டுக்கு போறதுக்கு காரை பயன்படுத்துறாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினை பயன்படுத்தி தான் இவங்க நாட்டுக்கு போறாங்க. ஸோ இவங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இத்தாலி இருக்கக்கூடிய முனிச் அல்லது ஜூரிச் அப்படின்ற ஏர்போர்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக போக்குவரத்தை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. விமான நிலையமே இல்லாத நாடுகள் லிஸ்ட்ல சான் மரினோ வந்து பாத்தீங்கன்னா சான் மரினோ குடியரசு நாம ஏற்கனவே பல பதிவுகளை போட்டிருக்கோம். சான் மரினோ குடியரசு வந்து பாத்தீங்கன்னா பழமையான நாடுன்னு சொல்லலாம். ஸோ கடல் வழியா இங்க சுத்தமா போகவே முடியாது, ஏன்னா கடலே உங்களுக்கு கிடையாது. ஸோ இவங்க விமான நிலையத்தை பயன்படுத்துறோம், விமானத்துல போகணும் அப்படின்னு இவங்க இங்க இருக்கக்கூடிய தொலைதூர பயணத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற மக்கள் நினைச்சாங்கன்னு சொன்னா இவங்க இத்தாலிக்கு போகலாம். இத்தாலி ஏர்போர்ட்டை பயன்படுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம ரிமினில் உள்ள ஃபெடரிகோ அப்படின்னு சொல்ற விமான நிலையம் இருக்கு. ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடுகளா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் இவங்களும் போயிட்டு அங்கிருந்தா இவங்க விமான பயணத்தை மேற்கொள்றாங்க. ஸோ வரும்போதும் அந்த நாடுகளுக்கே வந்துருவாங்க. அங்கிருந்து இவங்க வாகனம் மூலியமா அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு சான் மரினோ குடியரசுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சான் மரினோல விமான போக்குவரத்தை பயன்படுத்துறாங்க. விமான நிலையமே இல்லாத நாடுகள் லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது வாட்டிகன் நகரம் தான். ஸோ இந்த உலகத்திலே ரொம்ப குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரமாகவும் இது இருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த நகரத்துல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதோட பரப்பளவு 4 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் அளவு தான் இதோட பரப்பளவு. ஸோ இதனால இங்க பெருசா விமான நிலையம் அமைக்கிறதுக்கு உண்டான இடம் வந்து போதுமானதாக இருக்காது. ஸோ இதனாலதான் இங்க விமான நிலையமே இல்லை. ஆனா இவங்க விமான போக்குவரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய பிரான்ஸை வந்து பயன்படுத்துறாங்க, இல்ல அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இத்தாலியோல இருக்கக்கூடிய ரோம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் வந்து பயன்படுத்தி தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளியே போறதும், இல்ல அங்க இருந்து நம்ம வாடிகன் சிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நாம இந்த விமான நிலையத்துக்கு போயிட்டு அங்க இருந்தா வாடிகன் சிட்டிக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா தரவழி மார்க்கமா போக முடியும். இதனாலதான் இந்த உலகத்திலே விமான நிலையங்கள் இல்லாத இடத்துல இவங்க 4வது இடத்துல இருக்காங்க. விமான நிலையமே இல்லாத நாடு லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பசிபிக் பெருங்கடல இருக்கக்கூடிய நௌரு அப்படின்னு சொல்ற இந்த
குட்டி தீவு நாடு தான். ஸோ இந்த குட்டி தீவு நாடு முழுக்க கடலால் சூழப்பட்டதால இங்க போதுமான விமானங்களை இறக்கவும் ஏற்றுவதற்கு உண்டான இடம் அமைப்பு கிடையாதுன்றதுனால இங்க விமான நிலையம் படைக்கப்படல. ஸோ இதனால விமான நிலையம் இல்லாததுனால இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம், ஆஸ்திரேலியால இருந்து அங்க போக முடியும். இல்லைன்னா பிஜு அப்படின்னு சொல்ற அந்த தீவுல விமான நிலையம் இருக்கு. ஸோ அங்க போயிட்டு அங்கிருந்து பயன்படுத்தி கடல் படகு மூலியமா பாத்தீங்கன்னா இந்த தீவுக்கு போகலாம். ஸோ முழுக்க முழுக்க சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு தீவாகவும் இந்த நவுரு தீவு இருக்கு. விடுக்கக்கூடிய தீவுல விமான நிலையம் இல்லை அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும். ஸோ இந்த உலகத்திலேயே இந்த டாப் 5 நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விமான நிலையம் கூட கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் விமானங்களை அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய விமானங்களை பயன்படுத்தி தான் இவங்க போறாங்க வராங்க அப்படின்னு விஷயம் பார்க்கப்படும். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா இந்த உலகத்திலே விமான நிலையமே இல்லாத நாடுகளை பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுட்ட மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கண்டிப்பா இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உலகத்தில் விமான நிலையம் இல்லாத நாடுகள் இருக்கு, அவங்க விமான நிலையத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்ற தகவலையும் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடக்கணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.